எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். மேடையில் பேசுவது என்பது ஒரு கலை. நல்ல கருத்துக்களை சொல்வது என்பதும், அந்த கருத்துக்களை நல்ல நடையில், மொழி நடையில் சொல்வது என்பதும் இன்னொரு விதமான ஆற்றல் வாய்ந்த கலை. இவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் எந்த கருத்தை சொல்லுகிறோமோ அது மற்றவர்களை காயப்படுத்தாத வகையில் கண்ணியமாக சொல்லப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய மேடை நாகரிகம் என்று சொல்லலாம். அந்த மேடை நாகரிகம் வர வர தமிழ்நாட்டிலும் கீழே போய்கொண்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் என்று சொல்ல முடியாமல் எல்லா கட்சிகளிலும் இப்படி நாகரிக குறைவாக பேசுகிறவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. நாகரிகம் குறைகிறது, அவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. இவற்றுள் சில கட்சிகளில் தலைமை பொறுப்பில் மேலிடத்தில் இருக்கிறவர்களே அப்படி பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா கட்சிகளிலும் ஒரு 4ஆம் வரிசை 5ஆம் வரிசையில் இருக்கிற தொண்டர்கள் பேசுகிற போது உணர்ச்சி வயப்பட்டு அப்படி சில சொற்களை சொல்லிவிடுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளில், அதுவும் இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய கட்சி என்று சொல்லுகிற கட்சிகளில் மேல் நிலையில் இருக்கிறவர்களே மிக மிக கண்ணிய குறைவாக மேடையில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேடை நாகரிகம் என்பது வெறும் மேடை நாகரிகமாக இல்லாமல் காணொளி நாகரிகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த யுகம் யூடியூபுகளின் யுகம் என்று நாம் சொல்லலாம். எனவே எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆனால் எந்த கருத்தையும் அடுத்தவரை காயப்படுத்தாமல், குறைந்தது அந்த கண்ணியத்தின் நிலை குறையாமலாவது பதிவு செய்ய வேண்டும் என்கிற நிலை போய்விட்டது. இலக்கிய கூட்டங்களில் கூட சில நேரங்களில் அப்படி தரம் தாழ்வதை பார்க்கிறோம். அரசியல் மேடைகளில் அது மிக கூடுதலாக ஆகி கொண்டிருக்கிறது. பேசுகிற போதே அடுத்தவர்களை ஒருமையில் பேசுவது, அவன் இவன் என்று பேசுவது, அதற்கு பிறகு அந்த சொற்களையே தவறாக பேசுவது, இரண்டாவதாக இரட்டை பொருள் தருகிற மாதிரி பேசுவது. ஒருவரை பற்றி சொல்லுகிற போது அதற்கு இன்னொரு ஆபாசமான பொருளும் உள்ளடங்கி இருக்கிற வகையில் பேசுவது, இப்படிப்பட்டவைகள் நாட்டில் பெருகுவது ஒரு சமூகத்தினுடைய மரியாதையை குறைத்துவிடும் என்பதுதான். இதை எல்லோருமே கவனத்தோடும் கவலையோடும் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். நம் கட்சியை சார்ந்தவர் அடுத்தவனை பேசுகிறார் என்பதற்காக கூட மகிழ்கிற அந்த நிலை நாளைக்கு நாமும் அப்படி பேசப்படுவதற்கான வழிவகுக்கும் என்பதை உணர தவறிவிடுவதாகவே ஆகும். என்றைக்கும் யாரையும் மறுத்து பேசலாம், எந்த கருத்தையும் எதிர்த்து பேசலாம். ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற கவிஞர் தான். ஆனால் ஷேக்ஸ்பியரை பற்றி மிக கடுமையான விமர்சனங்கள் ஆங்கிலத்தில் உண்டு. எனவே யார் ஒருவரை பற்றியும் விமர்சனம் செய்யலாம், மறு ஆய்வு செய்யலாம், மீளாய்வுக்கு உட்படுத்தலாம். இவர் பெரிய தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறவரின் கருத்துகள் இப்படியெல்லாம் பிழையாக இருக்கின்றன என்று எடுத்து சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகிற போது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கிற சக மனிதர்கள் அல்லது நம்மை விட வயதில், அறிவில், அனுபவத்தில் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை அப்படி கண்ணிய குறைவாக பேசுவதென்பது அவர்களினுடைய நிலையை குறைக்காது, பேசுகிறவர்களின் நிலையை குறைக்கும். இதில் ஒன்றை நாம் ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யார் மேடையில் கண்ணிய குறைவாக பேசுகிறார்களோ அவர்களால் பேசப்படுகிறவர்களை விட அவர்களுக்குத்தான் கூடுதலான பாதிப்பு வரும் என்பதை உணர வேண்டும். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், யாரும் பேசி இன்னொருவனை காயப்படுத்தி விட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை வருமானால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி பேசுகிறவர்கள் தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று பொருள். அண்மையில் என்னை பற்றி கூட அப்படி கடுமையாக பேசியிருக்கிற வரிகளை பற்றி கேட்டு இதற்கு நீங்கள் என்ன விடை சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் விடை சொல்ல மறுத்தேன். ஒரே ஒரு வரியிலே சொன்னேன், அப்படி பேசுவது அவர்களின் தரத்தை காட்டும், இதற்கெல்லாம் விடை சொல்லாமல் இருப்பது என் தரத்தை காக்கும் என்று சொன்னேன். அதுதான் சரியானது. இதனை நாம் அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தன்னை மிக கடுமையாக தாக்கி ஆபாசமாக கண்ணிய குறைவாக பேசியவர்களை கூட மிகுந்த கண்ணியத்தோடு அதற்கு விடை சொல்லுகிறவராக அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மேடை நாகரிகத்தை எல்லோரும் காப்பாற்றியாக வேண்டும்.